welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். உங்கள் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் Sauces and Spices டீம் மூலமா நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பூரண கொழுக்கட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களும் அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். Okay viewers, இந்த பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் பாருங்க. இதுக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் 3/4 கப்பு. ஸோ இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய் போடுறேன். தேங்காயும் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது கூட எள்ளு போடுறேன். இது ஏற்கனவே வறுத்த எள்ளு தான், இருந்தாலும் ஒரு வாட்டி கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன் நான். அதே போல் கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த எள்ளையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன். ரெண்டுமே ரோஸ்டட் தான், இருந்தாலும் ஒரு வாட்டி கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த சவுண்டு வரும், அந்த எள்ளு வெடிக்கிற சவுண்டு வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப தீய வச்சிடாதீங்க. அந்த மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்துட்டு அதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லம், தேங்காய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் விடுறேன். அதில் நெய்யும் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலந்து விடுறோம். இது இந்த வெல்லம் கொஞ்சம் உருகிற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாகும். அது தண்ணி சுண்டுற அளவுக்கு கலர்றதுக்குள்ளே அது பாகு மாதிரி ஆகிட்டு ரொம்ப கட்டி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா உருகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் அதை அப்படியே விட்டுற வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் உருகி இருக்கும் போதே அந்த வெல்லம்லாம் உருகி ஒரு 5 நிமிஷம் கலர்னால் போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே கொஞ்சம் இறுகிடும். ரொம்ப இறுகி எடுத்திங்கன்னா அது அப்படியே கம்மரை கட்டு மாதிரி ரொம்ப டைட்டாகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பூர்ணம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப்பு நான் தண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க, நல்லது தான். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கம்மியாகிடுச்சுன்னா தான் நம்ம திருப்பி தண்ணி சூடு பண்ணி அதில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் 2.5 கப்பு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, அந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறணும். மொத்தத்தையும் விட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால் நம்ம மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி பார்த்துக்கணும் போதுமா இது அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கே தெரியும், நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். பாருங்கள், எனக்கு இவ்வளோ தான் மிச்சம். ரொம்ப கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப சூடு பொறுக்க முடியலன்னா ஜஸ்ட் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் லேசாக கையில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டுட்டு நான் அப்படியே அந்த சூட்லேயே கொஞ்சம் பிசைகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்கு கிளாத் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நல்லா அந்த காடா துணி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு கூட அந்த துணியில் பிசைஞ்சிக்கலாம். பட் அதெல்லாம் இந்த வேலை தான். பட் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நல்லா நம்ம அழுத்தி பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு விடாமல் நல்லா வரும் ஆவிலேருந்து எடுக்கும் போது. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு இதுவாக எடுத்து லேசாக அந்த மாதிரி ரவுண்டாக சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், பூர்ணம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ மூடிட்டு நான் சும்மா அது ஷேப்புக்கு ஒரு டிசைன் மாதிரி கொடுக்குறேன். நான் ஃபோக் வச்சுட்டு ஓரத்தில் அப்படியே கட்டாக கொடுக்குறேன். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. அது பாருங்கள், நல்லாயிருக்கு, பூண்டு மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ அவ்வளோதான், அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு அதை அப்படியே சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் மேலே. இது ரொம்ப ஈஸி. அப்படியே மூடிட வேண்டியது தான். மூடிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியேவும் விட்டுடலாம். நான் சும்மா இதை வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறேன். ஃபோக் வச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சும்மா
அந்த சோமாஸ் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இதில் வந்து ஷீட்டில் வந்து தட்டிட்டு, உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா எண்ணெய் போட்டு இலையிலேயே தட்டிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து ஒரு ஷீட் போட்டு அதில் தட்டிட்டு அந்த ஷீட்டாலேயே அப்படியே மூடி விட்டுருங்க. அப்புறம் ஈஸியாகிடும் நம்மளுக்கு. மூடி அது மேலேயே நம்ம அப்படியே லேசாக அப்படியே தடவி விட்டோம்னாவே அப்படியே அழகாக செட் ஆகிடும். ஏன்னா மாவு நம்மளது அவ்வளோ சாஃப்ட்டு, நல்லா நம்ம எப்படிலாம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வளைஞ்சு கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டிலேயே மாவு வேறு பண்ணது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அழகாக வரும். அதே போல் இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூர்ணம் வச்சுட்டு இதே போல் வச்சு நல்லா டைட்டாக ஓரம் வந்து அமுக்கி விட்டுட்டோம்னா போதும். அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, நீங்கள் குக்கர் இருந்தால் குக்கரில் கூட நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய குக்கர் வந்து என்னுடைய இட்லி தட்டு ரொம்ப பெருசு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டீமரில் பண்ணுறேன். ஸ்டீமரில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வைக்காமல் நான் வந்து ஒரு இலையை போட்டு அதில் லேசாக எண்ணெயை தடவி அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிடுறேன் நான். நீங்கள் இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் தடவி அப்படியே நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். நல்லா வெந்துடும். நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு தண்ணியில் பச்சை தண்ணியில் கையை வச்சுட்டு அந்த கொழுக்கட்டை எப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாது. ஸோ அப்போவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு நம்ம. அவ்வளோதான். நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். வெடிப்பே இல்லாமல் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. வெடிப்பு வராமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பூரணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எள்ளு வேர்க்கடலைலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம எதுவுமே பவுடர்லாம் பண்ணலை, மிக்சியில் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எள்ளும் வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். நம்ம ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.